எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் படைந்து வணங்குகிறேன். ஜோர குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, திருச்சி. இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி திங்கள் கிழமை பிரதோஷம் 17/11/2025. நல்ல நேரம் காலை 6 மணி 15 நிமிடம் முதல் 7 மணி 15 நிமிடம் வரை, மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய திதி திரையோதசி திதி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். யோகம் பிரித்தி நாம யோகம் காலை 9 மணி 31 நிமிடம் வரை. பின்பு ஆயுஷ்மான் நாம யோகம். கரணம் கரசை கரணம். சந்திராஷ்டமம் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: கடகராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் புதன் பகவான், சுக்கிர பகவான் மற்றும் சந்திர பகவான், விருச்சிக ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். ஜோதிட குறிப்பில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் பண்ண வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸ், ஓகேங்களா? இது பண்ணும்போது நீங்கள் எளிதில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றியாளராக மாறக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்கள் இந்திரனோட ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தையல் மிஷின் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. வீட்டில் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே பழுதாகாமல் பார்த்துக்கொள்ளணும், ஓகேங்களா? எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் பழுதாகாமல் வீட்டில் பார்த்துக்கணும், ஓகேங்களா? வாட்டர் ஹீட்டர் தானமாக கொடுக்கலாம். ஸோ தானம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற இல்லங்களுக்கும் கொடுக்கலாம், அல்லது கல்யாணத்துக்கு போகும்போது நீங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் ஓகே. வாட்டர் ஹீட்டருங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு மெக்கா மனிதனா அதோட ஃபோட்டோ நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் டாலர் சதுர வடியில் டாலர் எந்த ஒரு சாமி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அது சதுரமாக இருந்தால் நல்லது, வட்டமாக இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அதேமாதிரி ஐஸ் மோர் அடிக்கடி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ மழை காலம், இந்த காலத்தில் வேண்டாம், வெயில் காலத்தில் அதிகமாக நீங்கள் ஐஸ் மோர் எடுத்துங்க. கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸே பார்த்தீங்கன்னா தானமாக பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி பெருமாள் வழிபாடும் நன்மையை கொடுக்கும். புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை டிவி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலை எண்ணை மார்க்கர் பயன்படுத்தி உங்களோட மணிக்கட்டில் எழுதுங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க. முழு நம்பிக்கையோடு எழுதணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தேவையை மனதில் நினச்சிக்கிட்டு தான் இங்கே எழுதணும், ஓகேங்களா? இது பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி பலன்கிறது உங்க ஜாதகத்துக்குன்னு அடிப்படையான சில அதிர்ஷ்டமான எண்கள் இருக்கும், ஓகேங்களா? அதை நீங்க கரெக்டா பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 80. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 10. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. இந்த நாள் இனிய நாள அமைய வாழ்த்துக்கள் மற்றும் அடியேனும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். பிரம்மச்சத்திட்டம். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.